இன்று பக்ரீத் பெருவிழாவினை நாம் எல்லோரும் கொண்டாடி மகிழ இறைவன் அமைத்த இன்ப நாள். வரவேற்போம் வருகவே, செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகிறேன், வருகவே 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 வணங்கி பாடுகிறேன், வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம், அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகிறேன், வருகவே 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 வணங்கி பாடுகிறேன், வருகவே. பக்ரீத் அல்லது தியாகத் திருநாள் என்பது இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும். இறைவனின் கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து தனது ஒரே மகனான இஸ்மாயிலை பலியிடத் துணிந்த இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இந்த பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் தியாகம், ஈகை, நம்பிக்கை மற்றும் மனிதநேயம் ஆகியவை முக்கியமான கருப்பொருளாகும். சமூக ஒற்றுமை, சகோதரத்துவம் மற்றும் அனைத்து மக்களிடையேயும் அமைதி, நல்லிணக்கம் ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பக்ரீத் கொண்டாடப்படுகிறது. நபி இப்ராஹிம் கதையில் பக்ரீத் தியாகத்தின் அடிப்படைகள்: இறைவனின் கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படிதல். இப்ராஹிம் நபி இறைவனின் கனவில் வந்த கட்டளையை மாற்றமின்றி ஏற்று தனது மகன் இஸ்மாயிலை பலியிடத் துணிந்தார். இது இறைவனின் விருப்பத்திற்கு முழுமையாக சமர்ப்பிப்பது என்பதை காட்டுகிறது. தியாக உணர்வு: தன் ஒரே மகனை பலியிடும் அளவிற்கு தியாகம் செய்யும் மனப்பான்மை
இப்ராஹீமின் வாழ்க்கையின் முக்கியமான பகுதி. இந்த தியாகம் மனிதர்களுக்கு தங்களது ஆசைகள், சொத்துகள் மற்றும் நெருங்கிய உறவுகளையும் இறைவனுக்காக விட்டு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. மகனின் சம்மதமும் துணிச்சலும். இஸ்மாயில் தந்தையின் கட்டளையை ஏற்று தானும் இறைவனுக்காக தியாகம் செய்ய தயார் என்று கூறுகிறார். இது தந்தை மகன் இருவரும் இறைவனின் கட்டளைக்கு இணங்கும் பணிவை வெளிப்படுத்துகிறது. இறைவனின் கருணை. இறைவன் இப்ராஹீமின் உண்மை தியாக உணர்வை ஏற்று இறுதியில் இஸ்மாயிலை பலியிடாமல் ஒரு ஆட்டை மாற்றாக வழங்குகிறார். இது இறைவன் தியாக உணர்வையே முக்கியமாக கருதுவதை உணர்த்துகிறது. பலியிடல் வழிபாடு. இந்த சம்பவத்தின் நினைவாக இஸ்லாமியர்கள் ஆண்டுதோறும் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றை பலியிட்டு அதன் இறைச்சியை ஏழைகள், உறவினர்கள் மற்றும் தங்கள் குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்கின்றனர். இது சமூக ஒற்றுமை மற்றும் ஈகை உணர்வை வலியுறுத்துகிறது. திருக்குரானிலிருந்து வாசகம். சூரா அல்-ஹஜ் வசனம் 37. லன் யலால நல்லாஹ லுஹுமுஹா வலா திமாவுஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும் கஸாலிக ஷஹ்ரஹா லக்கும் லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வபஷ்ஷிரில் முஹ்சினீன். இதன் தமிழ் மொழிபெயர்ப்பு. நீங்கள் பலியிடும் விலங்குகளின் இறைச்சியும் இரத்தமும் அல்லாவிடம் எட்டாது, ஆனால் உங்கள் பக்தி, இறைபயம் இறைவனிடம் எட்டும். இந்த வசனம் பக்ரீத் பண்டிகையின் உண்மையான பொருள் தியாகத்திலும் பக்தியிலும் மனித நேயத்திலும் இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறது. இது சமூக ஒற்றுமையும் அமைதியும் நல்லிணக்கமும் பரிமாறும் பண்டிகை என்பதை நினைவூட்டுகிறது. தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனம் முதல் 37 வசனங்கள் வரைக்கும் ஆண்டவர் அருளிய அருள்வாக்கை கேளுங்கள். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியை வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவரை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உனக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவரில் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார்.
அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது ஆண்டவர் அருளும் அருள்வாக்கு. ஓம் திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. பாருருவாய பிறப்பற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே, செங்கமல மலர் போல் ஆருருவாய என் ஆரமுதே, உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய் நின் திருவருள் காட்டி என்னையும் உய்யக் கொண்டருளே. ஓம் நமச்சிவாய. இறைவேண்டல். அன்பின் உருவே, அருளின் ஊற்றே, ஞானத்தின் பிறப்பிடமே, இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், கருணை மிக்கவர், பேரிரக்கம் கொண்டவர், உண்மையை நிலைநாட்டுபவர், நீதி வழங்குபவர், எல்லாம் வல்லவர், இயற்கையையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்தவர், எல்லா உயிர்களையும் காப்பவர், மனிதர் யாவரையும் உமது பேரன்பினால் படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துபவர். இறைவா, நீர் எங்களுக்கு வாழ்வை கொடுத்து வாழ்வுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் கொடுத்து இருப்பதை பகிர்ந்து இன்புற்று வாழ அருள் இருக்கின்றீர். நாங்கள் இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் என்று பல்வேறு சமயங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதை நன்கு அறிந்திருக்கின்றோம். இந்நாளில் புனித ஜான்பால் உரையாடல் மன்றமும் புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியும் இணைந்து கொண்டாடும் பல்சமய நல்லுறவு பக்ரீத் பெருவிழாவை ஆசீர்வதியும். சமயங்களை கடந்த மனித நேயத்தோடு இங்கு கூடியிருக்கும் உம் பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பினால் இணைத்தருளும். இப்புவி எங்கள் அனைவருக்குமான பொதுவான வீடு என்பதை நாங்கள் நன்குணரச் செய்யும். பொதுவான வீடாகிய இப்புவியை, இயற்கையை, உலகை அழகானதாகவும் வளமானதாகவும் அமைதியானதாகவும் பராமரித்து பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு விட்டு செல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருப்பதை உணர்ந்து செயல்பட எங்களை வழிநடத்தும். நன்மைகளின் ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் உமது அமைதியின் கருவிகளாக பயன்படுத்தும். நாங்கள் அன்பின் தூதுவர்களாக செயலாற்ற எங்களை பண்படுத்தும். சமய நல்லுறவை பேணும் நற்பணியில் நாங்கள் அனைவரும் இணைந்து செயல்பட தேவையான ஞான வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும், நல்வழி காட்டும். எல்லா புகழும் உமக்கே இறைவா, எல்லா புகழும் உமக்கே. திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டத்தின் புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றமும் திருச்சி புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியும் இணைந்து அன்பு மலரட்டும், அமைதி பெருகட்டும் என்கிற மைய சிந்தனையில் ஏற்பாடு செய்து கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த பல்சமய நல்லுறவு பக்ரீத் பெருவிழா அல்லது தியாக திருநாள் அல்லது ஹஜ் பெருநாள் கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று என்னுடைய மகிழ்ச்சியையும் அன்பையும் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன்.
அருமையான இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிற பெருமைமிக்க இந்த வளாகம் திருச்சி புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியினுடைய முதல்வர் அருள் சகோதரி முனைவர் இசபெல்லா ராஜகுமாரி அவர்கள், செயலர் அருள் சகோதரி முனைவர் சர்குணா அவர்கள், இந்த வளாகத்தினுடைய அருள் சகோதரிகளுக்கான இல்ல தலைவர் அருள் சகோதரி முனைவர் ரெஜினா மேரி அவர்கள், இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், இங்கே ஒரு 2000 மாணவர்கள் இருக்கிறீர்கள். இன்னும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த வளாகத்திலே ஒளிவீசி கொண்டு இருக்கிறீர்கள். இன்னும் இந்த வளாகத்தில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அருள் சகோதரிகள், அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் முதலில் புனித ஜான்பால் உரையாடல் மன்றத்தின் சார்பாக எங்களுடைய அன்பை, நன்றியை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி இந்த இடத்தில், இந்த நாளில், இந்த நேரத்தில் நடைபெறுவதற்கு இறைவன் அருள் புரிந்தார். இந்த நல்ல உள்ளங்கள் வழியாக இவர்களுடைய ஒப்புதலும் ஒத்துழைப்பும் ஈடுபாடு மிக்க உதவிகளும் பங்கேற்பும் இந்த கொண்டாட்டத்திலே நம்மோடு இணைந்து செயலாற்றுகின்ற அந்த பாங்கும் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கின்றன, வியப்பில் ஆழ்த்துகின்றன. இவ்வளவு ஒரு அன்பு உறவை, நட்பு உறவை இவர்கள் வெளிப்படுத்துவதற்கு காரணம் புனித ஜான்பால் உரையாடல் மன்றத்தின் மீது இவர்கள் கொண்டிருக்கிற அன்பும் மதிப்பும் மட்டுமல்ல, பல்சமய நல்லுறவில் இவர்கள் கொண்டிருக்கிற ஆர்வம். இதுபோன்ற நிகழ்ச்சிகளை இந்த வளாகத்திலே கொண்டாட வேண்டும் என்கின்ற அவர்களுடைய அந்த நல்லுணர்வு இதை நடத்துவதற்கு அவர்களுக்கு தூண்டுதலாக இருந்திருக்கிறது என்று நிச்சயமாக நான் சொல்வேன். அந்த வகையில் புனித ஜான்பால் உரையாடல் மன்றமும் புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியும் இணைந்து இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இணைந்து இந்த 2 நிறுவனங்களுடைய சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்ற பணியில் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த வரவேற்புரை என்பது புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியினுடைய வளாகத்தில் இருக்கிறவர்கள்தான் சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கலாம். அதே வேளையில் இணைந்து நடத்துகின்ற, எடுத்து நடத்துகின்ற புனித ஜான்பால் உரையாடல் மன்றமும் இதிலே முழு பங்கு ஆற்றி கொண்டு இருக்கிறது என்ற அளவில் எங்களில் ஒருவர் எல்லாரையும் வரவேற்பது பொருத்தமாக இருக்கும் என்றும் இதை தெளிவுபடுத்திக் கொள்ளுகின்றேன். குறிப்பாக அருள் சகோதரி முனைவர் இசபெல்லா ராஜகுமாரி அவர்கள் இன்முகத்தோடு ஏற்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தந்து இணைந்து கொண்டாடுவதற்கு இசைந்தமைக்காக அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரையில் வரவேற்கப்பட வேண்டிய இடத்தில் அவர்கள் இல்லை, எனவே அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இந்த அருமையான நிகழ்ச்சி பக்ரீத் பெருவிழா, ஹஜ் பெருநாள் ஒரு அற்புதமான விழா. இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம். நல்ல உணர்வுகளை, நல்ல சிந்தனைகளை, நல்ல வழிகாட்டுதல்களை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மார்க்கம். ஏக இறைவன் மீதான நம்பிக்கை, ஈகையில் அவர்கள் காட்டுகின்ற அக்கறை, நோன்பு நோற்பதில் இன்னும் இறை வேண்டல் செய்வதில் முன்னுதாரணமாக எல்லாருக்கும் முன்பாக அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை. இதுபோன்ற விழாக்களை நேர்த்தியாக அவர்கள் கொண்டாடுகின்ற விதம், குறிப்பாக ஏழை எளியவர்கள் மீது அவர்கள் காட்டுகின்ற அக்கறை, இதெல்லாம் அவர்கள் மீது நமக்கு ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையையும் ஈடுபாட்டையும் கொண்டு வருகிறது. இத்தகைய ஒரு அருமையான நிகழ்ச்சியை இந்த வளாகத்திலே நடத்துகின்ற பொழுது இதற்கு தலைமை தாங்குவதற்கு பொருத்தமான ஒரு நபரை திருச்சி மாநகரில் நாங்கள் தேடிய பொழுது, திருச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற, திருச்சியை அடையாளப்படுத்துகின்ற மலைக்கோட்டையில் உறைந்து அங்கே இருக்கக்கூடிய தர்மபுரம் ஆதீனத்தினுடைய மௌன மடத்தில் வாழ்ந்து இந்தியா முழுவதும், ஏன் உலக நாடுகளிலும் ஆன்மீக பணிகளை மிகச் சிறப்பாக ஆற்றிக்கொண்டு வருகிற தர்மபுரம் ஆதீனத்தினுடைய ஸ்ரீமத் மௌன திருஞான சம்பந்த தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் நினைவுக்கு வந்தார்கள். அவர்களை அழைக்க வேண்டும் என்று திருக்குறள் முருகானந்தம் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் சென்று அழைத்த பொழுது இன்முகத்தோடு எங்களையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்று ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே நேரத்தோடு வந்து நம்மிடையே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஸ்ரீமத் மௌன திருஞான சம்பந்த தம்பிரான் சுவாமிகளை இந்த அரங்கத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம்.
இது ஒரு இஸ்லாமிய விழா கிடையாது. இஸ்லாமிய விழாவை பல் சமயத்தவரும் இணைந்து கொண்டாடுகின்ற விழா. இருப்பினும் இஸ்லாமிய பெரியவர் ஒருவர் வந்து சிறப்புரை ஆற்றுவது இந்த விழாவிற்கு பெருமை சேர்க்கும் என்ற அளவில் நாங்கள் தேடி பிடித்த மிகச்சிறந்த சிந்தனையாளர், சொற்பொழிவாளர், சென்னையை இடமாக கொண்டு இந்தியா முழுவதும் கூட பணியாற்றி கொண்டு வருகிற அன்பர் திருமிகு எஸ்என் சிக்கந்தர் அவர்கள் நாடறிந்த பேச்சாளர், சிந்தனையாளர், சிறந்த சொற்பொழிவாளர், ஜமாத்தே இஸ்லாமே ஹிந்த் அமைப்பினுடைய தமிழ்நாட்டின் மாநில செயலாளராக பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். சுனாமி, கொரோனா போன்ற இயற்கை பேரிடர் காலங்களிலே களப்பணியிலே உடன் உழைப்பாளர்களோடு, இஸ்லாமிய உடன் உழைப்பாளர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள். சமரசம் என்ற மாதம் இருமுறை இதழினுடைய ஆசிரியர் குழுவில் உறுப்பினராக இருக்கிறார்கள். சிந்தனை கூர்மையும் செயலாற்றலும் நல்மனமும் கொண்ட பெரியவர் சிக்கந்தர் அவர்கள் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்திருப்பது நம் அனைவருக்கும் கிடைத்த ஒரு பேறு. ஐயா அவர்களை இந்த அரங்கின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். மகிழ்வுரை என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு திருச்சியை மையமாக கொண்ட தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திரு அவையினுடைய பொருளர் திருமிகு ஞானப்பிரகாசம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ராமநாதபுரம் பிரகோதி புத்த விகாரனுடைய தலைமை பிக்கு அரவணடிகள் மௌரியர் புத்தர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னாள் சிறுபான்மை ஆணையத்தினுடைய புத்த மத உறுப்பினராக பணியாற்றியவர்கள், ஆன்மீகவாதி, புத்திஸ்ட் ஸ்டடீஸை அவர்கள் இப்பொழுது சிறப்பாக வட இந்திய பல்கலைக்கழகத்திலே அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அன்னார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். இந்த கல்லூரி வளாகத்திற்கு பக்கத்து வீடு புனித லூர்தன்னை ஆலயம். அந்த பங்கின் எல்லைக்கு உள் செயல்படுவதுதான் இந்த கல்லூரி. அந்த வகையில் இந்த கல்லூரிக்கும் பங்கு தந்தையாக பணியாற்றக்கூடிய அருள் பணியாளர் PS அருள் அவர்கள் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வந்திருப்பது நமக்கு பெருமை. மக்கள் பணியிலும் இறை பணியிலும் சமூக பணியிலும் மிகுந்த ஆர்வமிக்க தந்தை PS அருள் அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். திருச்சி உறையூரை மையமாக கொண்டு பல்லாண்டுகளாக பிரம்மகுமாரிகள் இயக்கம் அங்கே பணியாற்றி வருகிறது. மக்களை ஆற்றுப்படுத்துதல், அவர்களுக்கு மனவள கலையை சொல்லிக் கொடுத்தல், யோகா பயிற்சிகளை அவர்களுக்கு வழங்குதல் போன்ற பணிகளை பொதுமக்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, இன்னும் பல அமைப்பை சார்ந்த எல்லா தரப்பினருக்கும் இந்த கல்லூரியில் கூட அவருடைய பணி ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறது என்று கருதுகிறேன். அத்தகைய பணிகளை மிகச் சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கிற பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் மிக திறமையான சகோதரி தேவகி அவர்கள் புனித ஜான்பால் உரையாடல் மன்றத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுப்பவர்கள். இந்த நாளில் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். தென்னிந்திய திரு அவையின் சார்பாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அருள் பணியாளர் மணிமாறன் அவர்கள் திருச்சி உறையூர் CSI தூய பவுல் ஆலயத்திலே அருள் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அன்னார் அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். நமக்கு திருக்குரானை ஓதி இறை உணர்வை ஊட்டிய முனைவர் ஆகா உமேரா பேகம் அவர்களும், வாழ்த்துறை வழங்க இருக்கிற கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் மா ராஜலட்சுமி ஆகியோருக்கும் நம்முடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இஸ்லாமிய பெரியோர்கள் அனைவரையும், இந்து சமய பெரியோர்கள் அனைவரையும், கிறிஸ்தவ திருச்சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரையும், இந்த வளாகத்தில் கூடியிருக்கிற மாணவர்கள், பேராசிரியர்கள், பொதுமக்கள் அனைவரையும், நிறைவாக புனித ஜான்பால் உரையாடல் மன்றத்தோடு உடன் பயணிக்கிற கத்தோலிக்க திரு அவை, தென்னிந்திய திரு அவை, தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திரு அவை, ஜமாத்தே இஸ்லாமே ஹிந்த், சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு, இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு, முஸ்லீம் இலக்கிய மன்றம், பிரம்மகுமாரிகள் இயக்கம், வாகீச பக்த ஜன சபை, தமிழ் இலக்கிய ஆய்வு பண்ணை, திருச்சிராப்பள்ளி தமிழிசை சங்கம், திருச்சி திருக்குறள் பேரவை, பழந்தமிழ் காவிரி அறக்கட்டளை ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்த அன்பர்கள் எல்லாருக்கும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய வரவேற்புரையை, தொடக்க உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இந்த மாதம் 1 தேதி ஜூன் முதல் நாள் மேட்ரிட், ஸ்பெயின் நாட்டிலுள்ள மேட்ரிட் நகரத்தில் நம்முடைய திமுக MP கனிமொழி அவர்கள் குழுவினரோடு இந்திய நாட்டினுடைய
தீவிரவாதத்துக்கு எதிரான செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை விளக்கிச் சொல்வதற்காக போயிருந்தார்கள். அங்கே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஒரு குழுவாக இவர்களை சந்தித்த பொழுது ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார். இந்திய நாட்டினுடைய மொழி எது? இது ஒரு விவகாரமான கேள்வி. ஏனென்றால் தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கையைத்தான் ஆதரிக்கிறோம். ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த கேள்வி சிக்கலாக இருக்கிறது. மொழியை பற்றி பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு தள்ளப்படுகிறார். அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை, ஒரே வார்த்தையிலே பதில் சொன்னார். The national language of India is unity in diversity. இந்தி தமிழ் என்று எதையாவது சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு வகையில் ஏமாற்றம், அதிர்ச்சி, ஆனால் மகிழ்ச்சியான ஒரு அதிர்ச்சி. மிகச்சிறந்த ஒரு பதிலை, இந்த நாடு போற்றக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு பதிலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்திய நாட்டினுடைய மொழி என்பது யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்திய நாட்டிற்கு பொதுவான மதம் என்று நாம் ஆன்மீகம் என்று ஒன்று விரும்பினால், நம்முடைய ஆன்மீகம் என்பதும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இயற்கையிலே பன்முகத்தன்மை இருக்கிறது, இறைவனுடைய படைப்பிலே பன்முகத்தன்மை இருக்கிறது, மனித வாழ்க்கையிலே பன்முகத்தன்மை இருக்கிறது, பல்லுயிர்களிலே பன்முகத்தன்மை இருக்கிறது. பன்முகத்தன்மை தான் வாழ்க்கையின் இலக்கணம், பன்முகத்தன்மை தான் படைப்பின் இலக்கணம், இயற்கையின் இலக்கணம். அந்த பன்முகத்தன்மையை ஒருபோதும் நாம் மறந்துவிட முடியாது. மதங்கள், இனங்கள், மொழிகள், பண்பாடுகள் என்று மக்கள் விதவிதமான வாழ்க்கைகளிலே இருந்தாலும் கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை எல்லா மார்க்கத்தினரும் எல்லா மதத்தவரும் நிச்சயமாக நம்புகிறோம். பல தெய்வங்கள், பல கடவுள்களை எல்லாரும் வழிபட்டு வந்தாலும் கடைசியிலே கூட்டி கழித்து ஒருவன் இருக்கிறான் என்பதிலே எல்லாரும் உறுதியாக இருக்கிறோம். அத்தகைய உணர்வை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். மற்றவர்களை சகித்து கொள்ளுகிற சகிப்புத்தன்மை போதாது. மற்றவர்களுடைய தனித்துவங்களை ஏற்றுக்கொள்வது, பாராட்டுவது, பெருமைப்படுத்துவது, கனப்படுத்துவது, கண்ணியப்படுத்துவது, அதை கொண்டாடுவது என்கின்ற அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். எனவே நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தவும், கொண்டாடவும், இந்த நம்பிக்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், இதை நாடு முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நல்லிணக்க பணியை சுமந்து கொண்டு இதை ஏற்றுக்கொள்ளவும் நாம் முன் வந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்து செயலாற்றுவதற்கு எவ்வளவோ அமைப்புகள், இயக்கங்கள், நிறுவனங்கள், உங்களை போன்ற நல் உள்ளங்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் அத்தகையதொரு சிறந்த பணியை நாம் ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு என்னுடைய தொடக்க உரையை நிறைவு செய்து அமைகின்றேன். எல்லாருக்கும் அன்பு வணக்கம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். பல்சமய நல்லுறவு பக்ரீத் பெருவிழா. அன்பு மலரட்டும், அமைதி பெருகட்டும். கேட்கும்போதே நம்முடைய உள்ளமெல்லாம் புல்லரிக்கின்றது. ஆக ஒரு இஸ்லாமிய விழா, பக்ரீத் விழா என்பது ஒரு இஸ்லாமிய விழா. எங்கே நடக்கிறது என்று சொன்னால் ஒரு கிறிஸ்துவ கல்லூரியிலே. யார் அதற்கு தலைமை தாங்குகிறார்கள் என்று சொன்னால் திரு தம்புரான் சுவாமிகள் அவர்கள். இதைவிட மத நல்லிணக்கத்துக்கு, சமூக நல்லிணக்கத்திற்கு வேறு என்ன அடையாளம் வேண்டும்? ஆக இவற்றையெல்லாம் அற்புதமான முறையிலே ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அருமை புனித ஜான் பால் உரையாடல் மன்றத்தினுடைய அந்த வர்ணனையாளர் சந்தனமாக இருக்கிறார், கலர் போட்ட, மாஷா அல்லா. மரியாதைக்குரிய முனைவர் சார்லஸ் அவர்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பாக மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இந்த சிறப்பான விழாவை தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தருமபுரி ஆதீனத்தினுடைய சுவாமிகள் திருஞான சம்பந்த தம்பிரான் சுவாமிகள் அவர்களே, இதிலே உரையாற்ற வந்திருக்கின்ற
தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திரு அவையினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய திரு ஞான பிரகாசம் அவர்களே, வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற புத்த விகாரை சார்ந்த அரவணடிகள் மரியாதைக்குரிய மௌரியர் புத்தர் அவர்களே, பங்கு தந்தை புனித லூர்து அன்னை ஆலயத்தினுடைய அருட்பணி மரியாதைக்குரிய PS அருள் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலட்சுமி அவர்களே, திருக்குறானுடைய கருத்துக்களை எளிமையான முறையிலே விளக்கி அமர்ந்திருக்கின்ற உதவி பேராசிரியர் உமைரா பேகம் அவர்களே, சிறப்பான முறையிலே தமிழாற்றல் நடத்திய அருமை சகோதரர் மணிமாறன் அவர்களே, பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய சகோதரி தேவிகி அவர்களே, மேடையில் வீட்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மாணவிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை இங்கே சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மத நல்லிணக்கம், வேற்றுமையில் ஒற்றுமை என்பது தமிழகத்தில் தான் அதிகமாக சாத்தியப்படும். அதனால தான் இந்தியாவினுடைய பிரதிநிதியாக சென்ற கனிமொழி அவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொன்னதை மரியாதைக்குரிய சார்லஸ் அவர்கள் இங்கே எடுத்து காண்பித்தார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படையாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பு மலரட்டும், அமைதி பெருகட்டும். ஆக பக்ரீத்தை ஒட்டி இந்த திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது முதல்ல பக்ரீத்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பக்கரா என்று சொன்னால் ஆடு என்று அர்த்தம், ஈகை அப்படின்னு சொன்னால் பண்டிகை என்று அர்த்தம். அப்போ பக்ரீத் என்று சொன்னால் ஆட்டு பண்டிகை என்று வருகிறது. ஆனால் இது ஒரு தவறான ஒரு செய்தி ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் விளங்கிக்கலன்னா அறிஞர் பெருமக்களுக்கு தெரியும். ஆக இது ஆட்டு பண்டிகை அல்ல, மாறாக இது தியாக திருநாள். இறை தூதர் ஆபிரகாம் அவர்கள், நாங்கள் இப்ராஹிம்னு சொல்லுவோம், யூத கிறிஸ்தவ சமுதாய பெருங்குடி மக்கள் ஆபிரகாம் என்று சொல்வார்கள். ஆக அந்த ஆபிரகாம் அவர்கள் இறைவனிடத்திலே அருள் வேண்டி ஒரு மகனை பெறுகிறார்கள். ஆக என்னுடைய கருத்துக்களை குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள், சமுதாயத்தார்கள் புறக்கணிக்கிறார்கள், அரசு புறக்கணிக்கிறது. நான் இறந்து விட்டால் இந்த இறைப்பணி நின்றுவிடுமே என்ற ஆதங்கத்திலே இறைவனிடத்திலே வேண்டுதல் வைக்கின்றார்கள். இறைவன் அருள் பாலித்து இஸ்மவேல் என்று சொல்லக்கூடிய இஸ்மாயிலை இப்ராஹிம் நபி அவர்களுக்கு மகனாக பிறக்க செய்தான். ஆக கொடுத்து விட்டு இறைவனே கேட்கின்றான், சோதனை வைக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை இது செயல்படக்கூடிய இடம்தான். இஸ்லாமிய கருத்து, வேதத்தினுடைய கருத்து, கூலி பெறக்கூடிய இடம் அல்ல. நீங்கள் நன்மை செய்தாலும் சரி, உடனே இறைவன் இறங்கி உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த மாட்டான். நீங்கள் தீமை செய்கின்றீர்கள், கொடுங்கோன்மை செய்கின்றீர்கள், உடனே உங்களை தூக்கில ஏற்றி கொன்று விட மாட்டான். இரண்டுமே அவன் அமைதியாக பார்த்து கொண்டிருப்பான். அரசு அன்று செய்யும், தெய்வம் தெளிவாக சொல்கிறீங்க. ஆக இறைவன் பொறுத்து தான் செய்வான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது ஒரு தேர்வு களம். ஆக பேராசிரியர் பாடம் நடத்துவார்கள், தேர்வு தாளை கொடுத்து விடுவார்கள், அவர்கள் கண்காணித்து கொண்டிருப்பார்கள். ஒரு மாணவி அற்புதமான முறையில் எழுதுவாள், ஆஹா சபாஷன் அந்த பேராசிரியர் பாராட்ட மாட்டான், அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. ஒருத்தன் திணறி போய் தப்பு தப்பாக எழுதுவான், அடே ஏமா நீ தப்பு தப்பாக எழுதுற அப்படின்னு திருத்த மாட்டாங்க, பேசாமல் போயிடுவாங்க. எங்கே பார்ப்பாங்கன்னா திருத்தறதுக்கு வரும்ல, மார்க்கு போட வரும்ல, அப்போதான். ஆக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, திருக்குரான் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம், செயல்படக்கூடிய இடம். ஆக மரணம் என்பது ஒரு வாழ்க்கையினுடைய முடிவல்ல, இன்னொரு வாழ்க்கையினுடைய தொடக்கம். அதை டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறோமா இல்லைங்களா? ஆக அந்த நாளில் தான், தீர்ப்பு நாளில் தான் இறைவன் தீர்ப்பு வழங்குவான். ஆக அப்படி இறைவன் அளித்த தன்னுடைய மகனை இப்ராஹிம் நபி அவர்கள் பலி கொடுக்க அழைத்து வருகிறார்கள். கடைசி நிமிடத்தில் தான் இறைவன் அதை தடுக்கின்றான். எனக்கு நரபலி என்பது தேவையில்லை, நான் சோதனை வைத்தேன், நான் கொடுத்த பிள்ளை நான் கேட்டால் நீ கொடுக்கின்றாயா இல்லையா என்று சோதனை வைத்தேன். அந்த சோதனையிலே நீ வெற்றி பெற்று விட்டாய், எனவே பிள்ளையை கொடுக்க வேண்டாம், அதற்காக நான் அனுப்புகின்ற ஒரு ஆட்டை கொடுத்தால் போதும் அப்படிங்கிற. ஆக ஒரு குறியீடு தான் இது. பக்ரீத் ஆட்டு பெருநாள் அல்ல, ஆட்டு பெருநாளோ மாட்டு பெருநாளோ ஒட்டக பெருநாளோ இல்லை. ஏன்னா இங்கே நம்ம ஆடை கொடுக்குறோம், அங்கே போனீங்கன்னா மாட்டை கொடுப்பாங்க, அரபு நாட்டில் போனீங்கன்னா ஒட்டகத்தை கொடுப்பாங்க. ஆக அதுவல்ல. ஆக இதனுடைய அசலான பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
தியாக திருநாள். இறைவன் கேட்டால் தன்னையே அர்ப்பணிப்பதற்கு இறை தூதர் ஆபிரகாம் எப்படி தயாராக இருந்தார்களோ அதே போன்று நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது என்புறத்திலிருந்து வருகிறது என்பதனை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணமாக தான் இறைவன் அந்த ஆபிரகாமை சோதனைக்கு உட்படுத்தினான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு ஜான் பால் உரையாடல் மன்றத்தினுடைய சார்லஸ் அவர்களே ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக உரையாடல் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். ஆக உரையாடல் நடத்தலாம், டயலாக் நடத்தலாம், டிபேட்டு தான் நடத்தக்கூடாது. டிபேட் என்பது ஒருத்தர் ஜெயிப்பாங்க ஒருத்தர் தோப்பாங்க. ஆனால் டயலாக் என்பது, உரையாடல் என்பது வின் வின், ரெண்டு பேருமே ஜெயிப்பாங்க. ஆக இங்கே நீயா நானா என்ற போட்டி அல்ல, நீயும் நானும் என்று சொல்லுவது தான். ஆக அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை இந்த ஹோலி கிராஸ் கல்லூரி ஏற்பாடு செய்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அதிலும் கூட சொல்லி காண்பித்தார்கள். நாங்கள் கூட உள்ளே நுழையும் போது ஏதோ ஒரு சின்ன லெவலில் ஏதோ இருக்கும் போல தெரிகிறது. முனைவர் சார்லஸ் சார் கூட அப்படி தான் சொன்னாங்க, ஏதோ அவங்களாம் கூப்பிட்டு வைப்பாங்க, நம்மளாம் பேசுவோம் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா நாங்களே வியக்கக்கூடிய அளவிற்கு இந்த பிரம்மாண்டமான முறையில் செய்கின்றார்கள். ஏன்னா அந்த தாயூர்லம் சகோதரி இசபெல்லா ராஜகுமாரியை சாரும். ஆக அன்புக்குரியவர்களே, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இதை இது இது எப்படி கொண்டு வரணும். ஆக ஆன்றோர்கள் வர வேண்டும், அவர்களுடைய காலடி தடங்கள் இங்கே பட வேண்டும், அவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், வரவேற்க வேண்டும். அப்படிங்கிறதுல ஒரு சிறந்த உதாரணமாக இசபெல்லா அவர்கள் திகழ்கிறார்கள். ஆக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையான இந்த விழா ஒரு நிறைவான ஒரு விழாவாகும். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, ஆக நல்ல உணர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் நாம் நெருங்கி வருவோம். அப்படி நெருங்கி வரும்போது தான் அன்பு ஏற்படும், விட்டு கொடுத்தல் ஏற்படும். ஆனால் இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரனா இருப்பான், ஆனால் இவனுக்கு அவனை தெரியாது, அவனுக்கு இவனை தெரியாது. அப்துல் காதர் எதற்காக பள்ளிவாசல் போகின்றார் என்பது அந்தோணிசாமிக்கு தெரியாது. அந்தோணிசாமி எதற்காக சர்ச்சைக்கு போகிறார் என்பது அருணாசலத்துக்கு தெரியாது. அருணாசலம் கோவிலுக்கு போய் என்ன செய்கிறார் என்பது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. ஆக அன்புக்குரியவர்களே, ஆக இன்றைக்கு உரையாடல் ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பன்மை சமூகம். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் அப்படி தான் இதை அமைச்சிருக்கிறாங்க. அமைப்பினுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வேற்றுமையில் ஒற்றுமை. ஆக இந்தியா என்பது பல பூக்கள் கொண்ட ஒரு பூந்தோட்டம், ஒரு மலர் மட்டும் பொறுப்பதல்ல. ஆக அதனால தான் இங்கே என்ன கேட்டிங்கன்னா, ஆக ஒரே மாதிரி இருப்பது சரியானதல்ல. எல்லோரும் ஒன்றாக இருப்போம், ஆனால் அவரவர் வழியிலே அவரவர் இருப்போம். ஆக முதலில் இந்த நல்லிணக்கம் வலுப்படுவதற்கு, இந்த அமைதி வளர்வதற்கு அடிப்படை தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறரை நாம் மதிக்க வேண்டும். பிறரை எப்பொழுது மதிப்போம் என்று சொன்னால், பிறரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நடப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊடகங்களை பார்த்து நாம் தப்பும் தவறுமாக புரிந்து கொள்கின்றோம். அது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலே வருகின்ற வார்த்தைகளை பார்த்து நம்முடைய ஒப்பீனியன்களை கிரியேட் செய்து கொள்கின்றோம். இது மகத்தான தவறு. அன்பான சகோதரிகளே, உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு எது நடந்தாலும் கூட அதனை வகுப்புவாதமாக மாற்றக்கூடிய ஒரு தோற்றம் இன்றைக்கு மீடியாக்களிடத்திலே இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் ஏர் இந்தியா விமானம் குஜராத்தினுடைய அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்படுகிறது. அந்த விமானத்திலே பயணம் செய்த 242 பேர் அதில் இருக்கிறார்கள். ஒருத்தர் தான் தப்பிக்கிறாரு. அந்த விமானம் அந்த மருத்துவமனையினுடைய ஹாஸ்டலில் மோதி எல்லோருமே இருக்கிறார்கள். ரொம்ப அதை பார்க்கிற எந்த உள்ளமும் கலங்காமல் இருக்காது. உண்மையிலேயே வருத்தமான வேதனையான ஒரு நிகழ்வு. ஆனால் அந்த நிகழ்வுகளை இந்த ஊடகங்கள் எப்படியெல்லாம் கொண்டு வராங்க என்பதை நான் பார்க்க வேண்டும். ஆக அதற்கு அனுதாபம் தெரிவிப்பதற்கு பதிலாக, அதற்கு வருத்தம் தெரிவிப்பதற்கு பதிலாக, அதற்கு இரங்கல் தெரிவிப்பதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, இதற்கு காரணம் யார் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆக நல்ல வேலை தப்பிச்சு போன ஒரு பெயர் முஸ்லீமாக இல்லை, அதனால் தப்பிச்சுக்கிட்டாரு. இல்லை தப்பிச்சு போனவர் மட்டும் ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தாருன்னா மறுநாள் வரக்கூடிய தலைப்பு செய்தியே வேறவாக இருக்கும். உடனே அவங்க தேடுகிறார்கள். பைலட்டாக இருக்கிறான அவன் பேர் என்ன, அங்கும் ஒன்று பாட்சா படிக்கல. துணை பைலட்டாக இருக்கிறான அவன் பேர் என்ன, அங்கேயும் ஒன்றும் ஆகலை. விமான பணிப்பெண்களை யாராவது தேடுறாங்களா, அங்கேயும் தேடல. லேட்டாக ஒரு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணாங்களே, 10 நிமிஷம் லேட்டாக வந்தாங்களே, அவங்க யார் அதுவும் தெரியல. அதுவும் அவங்க நினைக்கிற மாதிரி வரல.
ஆனால் கொடூரமாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஆனால் தமிழகத்தில் உள்ள ஊடகங்கள் தப்பிச்சிருக்குது. இந்த வடநாட்டு ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டுபிடிச்சி தூசி தட்டி எடுக்கிறாங்க. இந்த விமானம் ஏன் தெரியுமா விபத்துக்குள்ளானது, அதாவது ஏன் இறந்தாங்க, அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, அந்த தாய்மார்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க, ஹாஸ்டலில் சாப்பிட்டுட்டு இருந்த மாணவர்கள் 2 நாங்க 5 நாங்க 50 பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய விஷயம். ஆக 50 மருத்துவருடைய அந்த குடும்பங்கள் என்ன கதியாகும், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. என்ன பேசுகிறாங்கன்னா அந்த விமானத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு துருக்கி நாட்டு இடத்துல கொடுத்தோம். அவங்க தான் அந்த ரன்வேயை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் அந்த விமானம் இறங்கக்கூடிய அந்த மெக்கானிசத்தை உலகத்தில் 7 நிறுவனங்கள் இருக்கிறது. அதில் ஒரு நிறுவனம் நம்ம இந்தியா கான்ட்ராக்ட் எது கொடுத்துருக்குன்னா துருக்கி கொடுத்துருக்குது. ஆக இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வரும்போது துருக்கி பாகிஸ்தானோடு இருந்தது இல்லையா. அந்த நேரத்தில் துருக்கியினுடைய அக்ரிமெண்ட்டை ரத்து பண்ணிவிட்டது இந்தியா. அதை பண்ணி 4 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது தெரியாத அந்த ஊடகக்காரருக்கு அவர் என்ன பண்ணுறாரு, இது துருக்கி எங்கேயாவது ஒரு சின்ன குழு கிடைக்குதான்னு பார்க்குறாங்க. துருக்கியோடு சேர்த்து அது முடிச்சு போட்டு இந்த விமானம் போனதுக்கு இதுதான் காரணம். ஆக ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தை மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா அம்பானியினுடைய கம்பெனி இப்போ இருக்கிறது. இப்போ என்ன செய்வீங்க, அவங்க எதுவுமே செய்ய முடியாமல் இருக்காது. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ஊடகத்தை மட்டும் பார்த்து நான் முடிவுக்கு வரக்கூடாது. ஆக ஒருவர் நேரடியாக பார்க்க வேண்டும். உங்களுக்கு கிறிஸ்தவத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா, அமெரிக்காவை பற்றி பார்த்து எவனாவது கிறிஸ்தவனை புரிஞ்சுக்க முடியுமாங்க? எங்க அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு. ஹிரோஷிமா நாசகாக்கி மீது அணுகுண்டு போட்டது யார்? ஆனால் கிறிஸ்தவம்னா அப்படியா, லவ்னு சொல்லுது, அமைதின்னு சொல்லுது, இரக்கம்னு சொல்லுது, அன்புன்னு சொல்லுது. வலது கண்ணை அடித்தா இடது கணத்தை அடித்தா வலது கணத்தை காட்டுன்னு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு நாட்டின் மீது அணுகுண்டு போட்டுன்னு சொல்லுவாங்களா? ஆக அன்புக்குரியவர்களே, அரசு என்பது வேறு, மதம் என்பது வேறு, அந்த மக்கள் என்பது வேறு. ஆக அமெரிக்க மக்கள் எல்லாம் சரியானவர்கள் அல்ல என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அமெரிக்கா இன்றைக்கு அகில உலக ரவுடித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க நினைச்சா என்ன சொல்றாங்க, நான் நினைத்தால் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு போற நிறுத்திடுவேன். இப்போ அதே சொல்றாரு, ஈரானுக்கு பாலஸ்தீனத்துக்கு அமைதி ஏற்படுத்த அப்படின்னா இவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி இந்திய பிரதமரும் பாகிஸ்தான் பிரதமரும் என் பேச்சை கேட்டாங்களோ அந்த மாதிரி நீங்க என் பேச்சை கேளுங்க அப்படிங்கிறாரு. ஆனா அப்படி கேட்கறதுக்கான சூழல் அங்க இல்லை. ஏன்னா இதுக்கு பின்னணியா இருப்பதே யாரு, அந்த அமெரிக்கா தான் என்பது உலக மக்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆக இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இரட்டை அளவுகோல் முறையை வைக்கின்றார்கள். அதான் அணு ஆயுதம் வைத்திருந்த நாடுகள் எல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்களா, ஆனால் மற்ற நாடுகள் யாரும் என்ன செய்யக்கூடாது, அணு ஆயுதம் வைக்கக்கூடாது. எப்படிங்க நியாயம்? அப்போ ஒரு நியாயம் பேசுகிறவங்க என்ன பண்ணா, இங்கே பாருப்பா எங்கிட்ட இருந்துச்சு உண்மைதான், நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், இனிமேல் யாரும் அணு ஆயுதம் வைக்கக்கூடாது, எல்லாமே அமைதி ஏற்படணும், நல்லுறவு ஏற்படணும், எல்லாத்துக்குமே வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னு பேசுனா அதில் அர்த்தம் இருக்குது. என்ன செய்கிறாங்க, நாங்கள் தான் வச்சுக்கிட்டு இருப்போம், இனிமேல் எங்களை மீறி யாரும் வைக்கக்கூடாது. ஆக மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் கெடுவதற்கு என்ன காரணம்னா இரட்டை அளவுகோல், இது ஒழிய வேண்டும். ஆக யார் செய்தாலும் செயல் என்னன்னு பாருங்க, யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்காதீங்க. நம்ம இதே பார்க்குறப்ப இல்லைங்களா, பெஹல்காம் வந்துச்சு, அங்கே பேட்டி கொடுத்தவங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னா பெயர் கெட்டு அடிச்சாங்க. உண்மையிலே அப்படி அடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 8.5 லட்சம் இராணுவ வீரர்கள் அந்த பெஹல்காமில் நிறுத்தப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் அன்றைக்கி யாருக்கு ஒருத்தர் கூட டியூட்டிக்கு வரல. ஒரு சாதாரணமான நிகழ்ச்சிக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வருகின்ற பொழுது அவ்வளோ பெரிய நிகழ்ச்சிக்கு யாருமே வரவில்லை. ஆக அவர்கள் 4 பேர்கள் வந்தார்களாம், சுட்டார்களாம், சென்று விட்டார்களாம். இன்னும் அந்த 4 பேர் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியவில்லை. இது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? ஆக அன்பு சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். அங்கே போனாங்களே அவங்க எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. கணவனை இழந்த அந்த பெண் சொன்னாள், எனக்கு 2 புதிய சகோதரர்கள் கிடைத்தார்கள். சொன்னாங்களா இல்லைங்களா? சகோதரனை இழந்த ஒரு பெண் பேட்டி கொடுத்தார். என்னை பார்த்து கொண்டது இந்த முஸ்லீம் தான். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை அப்படியே பார்க்காமல் பகுத்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை வர வேண்டும். உண்மையிலேயே மக்கள் நல்லவர்கள் தான், எல்லா நாட்டு மக்களும், அது அமெரிக்காவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும், மக்கள் நல்லவர்கள் தான். ஆட்சியாளர்கள் தான் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய இச்சைகளுக்கு இணங்க தங்களுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி மக்களை பலி கொடுக்கின்றார்கள். ஆக இவற்றை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நல்லுணர்வு வளர வேண்டும், நல்லிணக்கம் வளர வேண்டும், அமைதி பெருக வேண்டும், அன்பு மலர வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை இப்படி கூட பார்க்கலாம். வெறுப்பு ஒழிய வேண்டும், அநீதி அழிய வேண்டும். நெகட்டிவாக போட்டால் இதுதான் தலைப்பு. ஆக வெறுப்பு ஒழிய வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெறுப்பு. ஆனால் இந்தியாவினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக தமிழகத்தினுடைய அடிப்படை என்னன்னா,
இந்து கிறிஸ்தவ முஸ்லீம்கள்லாம் மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நான் ஒன்றே நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், தமிழகத்தில் எவ்வளோ ஆன்மீக விழாக்கள் நடக்கிறது. எங்கேயாவது பிரச்சனை வருகிறதா? இப்போ திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து கால்நடை பயணமாக போவாங்க. தைப்பூசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் என்ன செஞ்சதில்லை, வந்ததே கிடையாது. அதே மாதிரி ஐயப்ப சுவாமி இதுக்காக வேண்டி மலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வாவேர் சாமி பள்ளிவாசலுக்கு போயிட்டு தானே போவாங்க. போகின்ற வழியெல்லாம் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல் இருக்கும். அங்கே தங்கி நிவாரணம் எடுத்துக்கொண்டு ஆசுவாசப்படுத்தி கொண்டு பயணத்தை தொடர்வார்கள். நாகூர் கந்திரி நடக்கும், மிக பிரம்மாண்டமான விட ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அங்கு வரக்கூடிய இஸ்லாமியர்களை விட அதிகமானவர்கள் இந்துக்கள் தான். வேளாங்கண்ணி மாதா கோவிலே மிகப்பெரிய விமர்சையாக விழா நடக்கும். பஸ் விட்டுருப்பாங்க, ட்ரெயின் விட்டுருப்பாங்க, ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடுவார்கள். எல்லா சமூக மக்களும் வருவார்கள். மதுரையிலே கள்ளழகர் ஆற்றிலே இறங்குவார். என்றைக்காவது நான் கேள்விப்பட்டிருக்கோமா அங்கே அமைதி குலைந்தது, ஒரு கல்வீச்சு நடந்தது? இருக்கவே இருக்காது. ஏன்னா இவை எல்லாம் ஆன்மீக விழாக்கள். கிறிஸ்தவர்கள் நடத்தினாலும் இந்துக்கள் நடத்தினாலும் முஸ்லிம்கள் நடத்தினாலும் இவற்றில் எல்லா சமய மக்களும் பங்கு பெறுவார்கள். ஆனால் எங்கேயுமே பிரச்சனை வந்ததில்லை. ஆனால் சில பேர்கள் நடத்தக்கூடிய ஊர்வலங்களில் மட்டும் பிரச்சனை ஏன் வருகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆக சென்னையிலே 63 விழா நடக்கும். அந்த பார்த்தசாரதி சுவாமி வளாகம் கோவிலிலே திறந்து விடப்பட்டிருக்கும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சமய மக்களும் வருவார்கள். என்றைக்குமே பிரச்சனை நடந்ததில்லை. ஆக இது ஆன்மீக பூமி. ஆக இந்த ஆன்மீக பூமியை விஷபூமியாக ஆக்க சில வல்லூர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஆக அமைதி ஏற்பட வேண்டும், இங்கே நல்லிணக்கம் மலர வேண்டும் என்று சொன்னால் உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உண்மையிலேயே கிறிஸ்தவ மதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அமெரிக்கர்களுடைய செயல்பாடை பார்த்து தெரிந்து கொள்ளலாமா? பைபிளில் படிக்கணும், இயேசுநாதருடைய மலை பிரசங்கத்தை கேட்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் அது சரியாக இருக்க வேண்டும். அதே போல் இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஷாஜகான் அவுரங்கசீப் போனீங்கன்னா அது உருப்படுமா? ஏன்னா மன்னர்கள் எப்படி சேர சோழ பாண்டியன் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்களோ, இந்த சண்டை முடிஞ்சால் அடுத்த சண்டை, அடுத்த சண்டை முடிஞ்சால் அடுத்த சண்டை போட்டுக்கிட்டேன்னா அவங்களாம் ஆட்சிக்காக. ஆக இன்றைக்கி முகலாயர்கள் மன்னர்கள் முஸ்லீம் மன்னர்களே தவிர இஸ்லாமிய ஆட்சியாளர் அல்ல. அதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி கிறிஸ்துவத்தை பார்ப்பதற்கு அமெரிக்கா முன்னுதாரணம் இல்லையோ, அதே போன்று இஸ்லாத்தை பார்ப்பதற்கு சவுதி அரேபியா முன்னுதாரணம் அல்ல. இந்து மதத்தை பார்ப்பதற்கு இந்தியாவை முன்னுதாரணமாக வைக்க முடியுமா? ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லா மதமும் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் மக்களை நேசிக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, ஒருவரை நீங்கள் கொன்றால் மனித குலத்தையே கொன்றது போல, ஒருவரை நீங்கள் வாட வைத்தால் மனித சமுதாயத்தை வாட வைத்தது போல என்றுதான் குர்ஆன் சொல்லுகிறது. இயேசு பிரான் சொன்னதை நான் ஆரம்பத்திலேயே சுட்டி காண்பித்தேன். ஆக அன்னை தெரசா அதனுடைய செயல் வடிவமாக இங்கே இருக்கிறார்கள், இருந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அன்னை தெரசா எங்கே பணியாற்றினார்களோ அங்கே தானே பாதிரியாரை உயிரோடு கொளுத்தினார்கள். ஆக அது எப்படி நாம் ஹிந்து மதம் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான ஹிந்து ஒரு இஸ்லாமிய மத சின்னம் அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்ப மாட்டான், கிறிஸ்தவ மத சின்னம் அழிக்கப்பட வேண்டும் விரும்ப மாட்டான். ஒரு உண்மையான இஸ்லாமியன் ஹிந்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்ப மாட்டான். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்பது அவன் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு விசுவாசமான வாழ்க்கையை வாழ்வானே தவிர அராஜகமான வாழ்க்கையை ஒரு காலம் ஒத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் இப்படி செய்பவர்கள் எல்லா மதத்திலும் உண்டு. ஆக தீவிரவாதிகளுக்கு மதம் கிடையாது, அவனை தீவிரவாதி என்று சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய அடிவரடிகளாக ஊடகங்கள் இருக்குது. முன்னெல்லாம் ஊடகங்கள் சுயமாக இருந்துச்சு. எமர்ஜென்சி பீரியட்லலாம் இங்கே கோயங்கா இருந்தாலும் கூட எக்ஸ்பிரஸ் பத்திரிகை மிக தெளிவான முறையில் அந்த அரசை விமர்சனம் செய்து எழுதியதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் தனியார் முதலாளிகளுடைய கையில் இருப்பதனால் கண்டதையெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய நிலைமையை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். உதாரணமாக ஒன்று சொல்கின்றேன். பஞ்சாபிலே ஒன்று நடந்தால் அதை யாரும் சீக்கியர்கள் கலவரம் என்று சொல்லவில்லை, காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆந்திராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நக்சலைட்டு அப்படிங்கிறாங்க, மாவோயிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தானே முஸ்லீமில் இருந்தாலும் அவன் பேரை தானே சொல்லிட்டு போயிட்டோம். அதுக்கே ஒட்டுமொத்தமான இஸ்லாத்தை நீங்கள் பிராண்ட் பண்ணுறீங்க. ஆக அன்பான சகோதர சகோதரியே, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொன்னால் முதல்ல மற்ற மதங்கள் வேற்றுமையாக இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை புரிய வேண்டும், அதை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுடைய விழாக்களை கொண்டாட வேண்டும். அப்படி தான் கொண்டாடி இருக்கிறாங்க. இன்றைக்கு தேரோட்டம் நடந்தால் அங்கே ராவுத்தர் துவக்கி வைப்பார். அதே மாதிரி நாகூர் விழாவில் இந்துக்கள் கணிசமாக முறையில் பங்கை கொள்வார்கள்.
வேளாங்கண்ணியிலே மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் முன்னணியில் நிற்பார்கள். ஆக அன்பான சகோதரிகளே, ஆக அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், நெருங்கி இருக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். அவருடைய உணர்வுகளை நாம் காயப்படுத்தக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு தன்மை வந்தால்தான் நிச்சயமாக நம்மால் வென்றெடுக்க முடியும். ஆக அன்பு மலரட்டும், அமைதி பெருகட்டும், வெறுப்பு ஒழியட்டும், அநீதி அழியட்டும், சமூக நல்லிணக்கம் செழிக்கட்டும், சான்றோர் முயற்சி வெல்லட்டும். வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு வாழ்த்து கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்ல துன்ப துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லற்படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள். அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இந்த பல் சமய நல்லுறவு பக்ரீத் பெருவிழாவை இது சிறப்பாக ஒருங்கிணைத்து நம்மையெல்லாம் இங்கே குழும வைத்திருக்கிற போற்றுதலுக்குரிய அருள் பணி அறிவர் ஃபாதர் கா சார்லஸ் அவர்கள் மற்றும் இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வு சிறப்புற அமைய வளாகத்தை வழங்கி இந்த பல்சமய நல்லுறவு விழா சிறப்புற அமைய காரணகர்த்தாவாக இருக்கிற நமது புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியின் முதல்வர் அருள் சகோதரி முனைவர் இசபெல்லா ராஜகுமாரி மற்றும் இந்த பெருவிழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சுவாமிகள் விஞ்ஞான சம்பந்த தம்பிரான் மற்றும் இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அவையில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை தலைவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் போற்றுதலுக்குரிய கன்னியாஸ்திரிகளுக்கும் போற்றுதலுக்குரிய அருட்பணியாளர்களுக்கும் அருட்சகோதரர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது, நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். உலகம் பெரியது, ஆனால் நாம் எல்லோரும் ஒரு சிறிய வட்டத்தில் உடைந்து கிடக்கிறோமோ என்ற எண்ணம் சில காலமாக நம்மை பீடித்திருக்கிறது. அந்த நிலையை போக்குவதற்காகத்தான் இந்த மண்ணிலே பல அறிஞர்கள் பல தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவ்வாறு தோன்றிய தலைமைகளின் வழியாக இந்த மக்களுக்கு
இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்த மக்களின் அறியாமை இருளை நீக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு தனது வாழ்வை அர்ப்பணித்து இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களின் அறியாமையை போக்குவதற்காகவுமே பணியை செய்து கொண்டிருக்கின்ற நமது அர்ப்பணி சார்லஸ் ஃபாதர் போன்ற பல நூற்றுக்கணக்கானவர்களுடைய நன் உழைப்பில்தான் இந்த உலகம் அமைதியில் நீடித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த மண்ணில் சமயங்கள் மாறாமல், சமூக பாரபட்சம் மாறாமல் இங்கே எல்லோரும் சமமாக, இங்கே எல்லோரும் அமைதியோடு வாழ வேண்டும். அமைதி பாலத்தை அமைப்பதற்கு நாம் எல்லோரும் இணைந்து அந்த தேரை இழுத்து செல்ல வேண்டும். அதன் மூலமாக இந்த சமூகத்தில் ஒரு அமைதியை கட்டமைக்க வேண்டும், ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த பல்சமய உரையாடல் நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நான் ஓராண்டு காலமாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அதன் அடிப்படையிலே இந்த நிகழ்வு பக்ரீத் பெருவிழா ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக உலக மக்களுக்கு இருக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அனைவரையும், அனைத்து சமூக தலைவர்களையும், அனைத்து மத குருக்களையும், தலைவர்களையும், அறிஞர்களையும் அழைத்து ஒரு செய்தியை, நற்செய்தியை இந்த உலகிற்கு வழங்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த அவை கூட்டப்பட்டிருப்பதை எண்ணி நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாடு, இந்த அரசு என்பது மக்களுக்கானது. இந்த அரசில் இருக்கிற நாம் இந்த நாட்டிற்கானவர்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்திய அரசு ஒரு சமய சார்பற்ற அரசு, மத சார்பற்ற அரசு. அவ்வாறு சமய சார்பற்ற அரசை மெய்ப்பிக்கும் விதமாக நமது அரங்கிலே ஒரு கிறித்தவ பாதிரியார் இருக்கிறார், ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறார், கிறித்தவ குரு இருக்கிறாங்க, ஒரு பௌத்த அறவடிகள் இருக்கிறோம். ஆக இந்திய இறையாண்மையை, இந்திய ஒற்றுமையை பேணி காக்கக்கூடிய, இந்திய ஒற்றுமையை வெளிக்காட்டும் விதமாக இங்கே ஒரு சின்ன இந்தியாவே இந்த அவையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுவே பக்ரீத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாக நான் கருதுகிறேன். இப்போ வந்துட்டு இந்த விஷயங்களை நாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா, இங்கே சில காலங்களாக கிட்டத்தட்ட நாம் போதித்த தமிழ் மண் மக்களுக்காக எத்தனையோ இலக்கியங்களை, எத்தனையோ அமைப்புகளை நாம் சூழ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று அதற்கு எதிரான ஒரு நடவடிக்கை செலுத்தி கொண்டு இருக்கிறது. அவற்றையெல்லாம் அழகின்ற விதமாக நாம் எல்லோரும் ஓரிரை கோட்பாட்டில் வளர வேண்டிய தேவை இருக்கிறது. அதைத்தான் கிறிஸ்தவமும் சொல்கிறது, அதைத்தான் இஸ்லாமிய சமூகம் நமக்கு காட்டுகிறது, அதைத்தான் சமண மதம் நமக்கு காட்டுகிறது, அதைத்தான் உலக மதம் அத்தனையுமே நமக்கு போதிக்கிறது. அவ்வாறாக கொல்லாமையை சொன்ன மார்க்கங்கள் அனைத்துமே இவற்றைத்தான் சொல்கிறது. இந்த பக்ரீத் கொல்லாமையை தனது கொள்கையாக உருவெடுக்கிறது, சொல்கிறது. என்னத்தை சொல்றதுன்னா, மனிதனை நீ வெட்டாத, கொலை செய்யாத. மனிதனை கொலை செய்வதன் மூலம் இந்த சமூகம் கொலைபாதகத்தை செய்கின்ற ஒரு சமூகமாக உருவெடுக்கும் என்று அவங்க இந்த மனிதனை கொள்ளாதே, அதற்கு ஈடாக நீ உனது நம்பிக்கையை கொலை செய்வதில் இருந்து விலக்கிவிட்டு ஒரு ஆட்டையோ இல்லை அதை சார்ந்த ஒரு இனத்தை, அதை சார்ந்த ஒரு உயிரினத்தை கொள்வதன் மூலம் அந்த மக்களை ஒருங்கிணைக்க முடியும். அதன் மூலம் இந்த மக்களுக்கான விஷயத்தை நீங்கள் கொண்டு செல்ல முடியும் என்று அந்த இறைதூதர் சொல்கிறார். அதன் மூலமாக இந்த பக்ரீத் நாளில் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நமக்கு கிடைக்கின்ற நற்செய்தி. அதை போல நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் விதமாக முதலில் அனைவரையும் மதிக்கும் பாங்கை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நம் மனதில் இருக்கிற வெறுமையை போக்குவதற்கு நம்மில் இருக்கிற அன்பை நாம் உணர வேண்டும். உணர்வதன் மூலமாக தான் இந்த உணர்வதை நாம் வெளிப்படுத்த முடியும் என்ற இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த பன்சமே நல்லுறவு அமைப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நமக்கு தாய். திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டம் புனித ஜான் பால் உரையாடல் மன்றம் மற்றும் திருச்சினாப்பள்ளி புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரி
இணைந்து கொண்டாடும் பல் சமய நல்லுறவு பக்ரீத் பெருவிழா. அதற்கு நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வருகை தந்துள்ளோம். பாராட்டுக்குரியது. அதுவும் புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரி என்று தன்னுடைய கல்வி ஆண்டின் துவக்கத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சி இங்கு இந்த வளாகத்தில் நடக்கிறது என்றால் அது தகுதியும் நீதியுமாகும். தகுதியும் நீதியுமாகும். ஏனென்றால் இங்கு உள்ள அனைத்து பெரியோர்களும் ஆசான்களும் இந்த கல்லூரியில் படிக்கும் பல்சமய மாணவர்களுக்கு, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பல்சமய மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை இன்று கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக உடைய கல்வி ஆண்டு முழுவதும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு இந்த உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். சிறப்பாக மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கம், பணிவான வணக்கம். பல்சமய நல்லுறவு பக்ரீத் பெருவிழா என்றவுடன் என் மனதுக்குள் பல பல எண்ணங்கள் மகிழ்ச்சியோடு மத்தாப்பை வெடிக்க செய்கின்றது. நான் பிறந்த வீட்டிற்கு அருகே என் நண்பர் யூசுப் வீடு. சிறு பிள்ளையிலிருந்து ஒன்றாக படித்தோம். ஜாதி சமய பேதமின்றி வளர்ந்தோம், வாழ்ந்தோம். கிறிஸ்துமஸ் என்றாலே என் நண்பர் யூசுப் குடும்பத்தினர் அனைவரும் என் வீட்டில் விருந்து உண்ட வருவார்கள். அதே போல பக்ரீத்தில் என்றாலே என் குடும்பத்தார் அனைவரும் அவர் வீட்டிற்கு சென்று விருந்து உண்போம். எல்லா விதமான இன்ப துன்ப நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கலந்து வாழ்ந்தோம். காலங்கள் நகர நகர எனக்கும் யூசுப்புக்கும் நாங்கள் பின்பற்றும் மதங்கள் பற்றிய ஒரு சமரச புரிதல், அதாவது அந்த புரிதல் எங்களுடைய ஆதி பிதாக்களின் அடிப்படை வரலாற்றில் அமைந்தது. இறை தூதர் ஆபிரகாம், இறை தூதர் இப்ராஹிம் இருவரும் ஒருவர்தான். அவர்கள் பெற்ற பிள்ளைகளில் சாராளிடமிருந்து ஈசாக்கும் ஆகாரிடமிருந்து இஸ்மாயிலும் பிறந்து வளர்ந்த போது கடவுளின் கட்டளைப்படி வாசித்தாங்க. துவக்கத்தில் குர்ஆன்ல வாசிங்க. கடவுளின் கட்டளைப்படி அவர்கள் ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட வேண்டும் என்று சொன்னதாக விவிலியமும், கடவுளின் கட்டளைப்படி இஸ்மாயிலை இப்ராஹிம் பலியிட வேண்டும் என்று சொன்னதாலும் குர்ஆனும் எடுத்துரைக்கின்றது. என்னதான் உண்மை என்றாலும் இறுதியில் கடவுள் ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் அவர்களின் நம்பிக்கை மற்றும் தியாகத்தை பாராட்டி மகன்களை பலியிட வேண்டாம், மாறாக ஆட்டுக்குட்டியை பலியிடு என்ற விசுவாச வரலாற்றை எங்கள் இரு மதத்தாருக்கும் போதித்தது. இந்த நிகழ்ச்சி தான் இன்று வரை எங்களை இணைபிரியா நண்பர்களாக மட்டுமல்ல, மத சார்பற்ற மனிதனையும் கொண்ட மனிதர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. எங்களுக்குள் உறவு இப்படி இருந்தாலும் இன்றைய உலகளவில் இந்த இரண்டு மதங்களும், அதாவது கிறிஸ்தவம் இஸ்லாம், பெரும்பான்மை கொண்டு பெருநல சேவைகளில் இறங்கி ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் அவர்களின் தியாகத்தை பின்பற்றினாலும் இன்று இந்திய தேசம் போகும் போக்கு நம் மனதிற்குள் மிக வருத்தத்தை உண்டு பண்ணுகின்றது. அதாவது நாம் தேசம் சுதந்திரம் அடைந்த பின்பு நாம் எல்லோரும் இந்தியர்கள், ஒரு தாய் மக்கள், பல மதங்கள், பல ஜாதிகள், பல இனங்கள், பல வளங்கள் பெற்ற பன்மை கொண்ட தேசமாக நாம் பெருமைப்பட்டோம். வருடத்திற்கு 2 தடவையாவது நம்முடைய தேசிய கொடிக்கு வீர வணக்கம் செலுத்தினோம். ஆனால் இன்று மதத்தால் மனிதர்களை பிரித்து ஒரே தேசம், ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே இனம் என்ற போக்கு நமக்கு மிக மிக வேதனையை அளிக்கின்றது. Secularism is our fundamental right. Secularism is our fundamental right. அதாவது மத சார்பின்மை நமது அடிப்படை உரிமை என்று இந்திய அரசியல் சாசனம் எடுத்துரைக்கின்றது. ஆனால் நம் தேசத்தில் அன்றாடம் நடப்பது அதற்கு எதிர்மறையானது. காஷ்மீரில் இஸ்லாமியருக்கு நடக்கும் அநீதிகள், மணிப்பூரில் கிறிஸ்தவர்களுக்கு நடக்கும் அநீதிகள் இன்று எண்ணற்றவை. அன்புக்குரியவர்களே, இப்போது சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகளில் ஒன்றை
நான் நினைத்து பார்க்கின்றேன். அருமையான ஒரு போதகர் விவேகானந்தர். அவர் சொல்றாரு, மனிதா மனிதா, உன் உயிரே போனாலும் சமத்துவ சகோதர பண்பினை குழி தோன்றி புதைத்து விடாதே. நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில், எதையும் வெல் என்கின்றார். அருமையான பொன்மொழிகள். நேற்று முன்தினம் திருச்சியில் ஒரு மாபெரும் பேரணி நடந்தது. பத்திரிகையில் நீங்கள் படித்திருக்கலாம். அது கட்சியை சார்ந்த ஒரு பேரணி என்று நான் சொல்ல முடியாது. அது முழங்கிய முழக்கங்கள், காப்போம் காப்போம் இந்திய அரசியல் சாசனத்தை காப்போம், ஒழிப்போம் ஒழிப்போம் மத வெறியை ஒழிப்போம். ஆம் அன்புக்குரியவர்களே, மதங்களை அல்ல, மத வெறியை ஒழிப்போம். இன்று நாம் பின்பற்றும் மதங்கள் எல்லாம் நமக்கு தேவையான ஒன்றுதான். பல நதிகள் ஒன்றிணைந்து நீரோட்டமாக சென்று ஒரே கடவுள் என்ற கடலில் கலக்கின்றது. கடவுள் ஒருவரே, அவரே நம் வானகத் தந்தை. அவரின் பிள்ளைகளாக நமக்கு எந்தவித வித்தியாச வேறுபாடின்றி மதவெறி அகற்றி மனிதயம் கொண்ட மனிதர்களாக வாழ்ந்து புதியதொரு உலகம் படைப்போம். வாழ்க வளர்க. ஈத் அல் அதா அல்லது பக்ரீத் இது ஒரு சாதாரண பண்டிகை இல்லைங்க. நமக்கு அறம், தியாகம், சமத்துவம், இறைவனின் பேரன்பு அப்படிங்கிற எல்லா குணத்தையும் நமக்கு ஒன்றா நினைவூட்டுகிற புனித நாள். அந்த நாளை தான், அந்த பண்டிகையை தான் இன்றைக்கி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பெரியவங்கெல்லாம் நிறைய பேசினாங்க. நான் பேசணும்னு நினச்சதெல்லாம் அவங்க பேசிட்டாங்க. ஸோ ரெண்டு முக்கியமான விஷயங்களை மட்டும் சின்ன சின்ன நிகழ்வுகளில் சொல்லிட்டு நான் என்னோட வாழ்த்துறையை முடிச்சுக்கிறேன். ஒன்று எல்லா மதங்களும், எத்தனை மதங்கள் இருந்தாலும் எல்லா மதங்களும் சொல்லுகின்ற 2 முக்கியமான கோட்பாடுகள். ஒன்று, அனைத்து உயிர்களும் சமமே. 2வது, மனித நேயம். இது கட்டாயம் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அந்த அனைத்து உயிர்களும் ஒன்றே, கடவுள் ஒன்றே அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கேம் நான் சொல்கிறேன். இதை நான் சொன்னோன்னே நீங்களாம் சிரிப்பீங்க. இது எப்போவுமே காமெடிக்கு தான் சொல்லுவாங்க. அந்த கேமுக்கு பேர் டெலிஃபோன். ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் அவங்க எல்லா குழந்தைங்களையும் உட்கார வச்சுட்டு ரவுண்டாக உட்கார வச்சுருவாங்க. ஒரு குழந்தைகிட்ட கூப்பிட்டு காதில் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரையும் வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை போய் அடுத்த குழந்தை காதில் என்ன சொல்லுன்னா, டீச்சருக்கு வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லும். இது மாதிரி எல்லா குழந்தையும் சொல்லி முடிச்சு கடைசி குழந்தைக்கு சொன்னப்புறம் டீச்சர் கேட்பாங்க, இப்போ என்ன உங்களுக்கு சொல்லப்பட்டதோ அதை நீங்கள்லாம் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ, ஒரு குழந்தை டீச்சருக்கு சொல்லும், ஒரு குழந்தை பக்கத்தில் இருக்க குழந்தைக்கு, அடுத்த குழந்தைக்கு டீச்சருக்கு சொல்லும். ஸோ ஒரு குழந்தையும் என்ன சொல்லப்பட்டதோ மிக நேர்த்தியாக அழகாக சொல்லப்பட்ட அந்த வணக்கத்தை செஞ்சாங்களாம். இந்த ஸ்டோரி எப்பவும் என்ன சொல்லுவாங்கன்னா, லேடிஸ் கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா காது மாறி போகும்னு காமெடியாக சொல்லுவாங்க. ஒரிஜினலாக இந்த கதை அதற்கு சொல்லப்பட்டது அல்ல. எல்லா மனிதர்களும் சமமே, எல்லா மதங்களும் சமமே, இறைவன் ஒருவரே, அவரை நோக்கியே எல்லா மதங்களும் செயல்புரிகின்றன என்பதுதான் இந்த சின்ன நிகழ்வின் விளக்கம். நாங்கள்லாம் டீச்சர் இல்லை. ஸோ 2வது, மனித நேயத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன இதை பார்த்தேன் நான். அவங்க அம்மா குழந்தைய வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்கறிக்காரம்மா வராங்க. அவங்களோட கீரைக்கட்டு வேணும்னு கேட்டால், ஒரு கீரைக்கட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 5 ரூபா. இந்த அம்மா இல்லை என்னால் முடியாது, நான் 3 ரூபா தான் தருவேன், எனக்கு 4 கீரைக்கட்டை கொடுன்னு கேட்டுட்ருக்காங்க. அந்த கீரைக்காரம்மா ரொம்ப கேட்டு பார்த்தாங்க, முடியலை. சரி ஓகேம்மா நான் கொடுக்குறேன் சொல்லிட்டு 12 ரூபா குழம்பு கொடுக்குறாங்க. 4 கீரைக்கட்டையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கூடையை தலையில் ஏற்றும் போது சாப்பிட்டியாம்மான்னு கேட்குறாங்க. அந்த கீரைக்காரம்மா என்ன சொன்னாங்கன்னா, சாப்பிட்லம்மா, இனிமேல் தான் வீட்டில் போய் நான் கஞ்சி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா சரி உட்காருமா நான் வரேன்னு அந்த கூடையெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு தட்டில், அது காலை நேரம் இல்லை, ஒரு தட்டில் கொஞ்சம் இட்லி, சாம்பார், சட்னி அதெல்லாம் கொண்டு தண்ணியோட சாப்பிட கொடுக்குறாங்க. அந்த கீரைக்காரமாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்க குழந்தை என்ன கேட்குது, ஏம்மா 2 ரூபா மொத்தம் 8 ரூபா தான் உனக்கு வரணும், அதுக்கு போய் நீ அந்த அம்மாட்ட அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த. ஆனால் அந்த அம்மா பசிக்குதுன்னு சொன்னோடனே நீ கொடுத்த அந்த இட்லி அதோட மதிப்பு இன்னும் ரொம்ப கூட இருக்குமேம்மான்னு கேட்டுச்சு. அந்த அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அந்த கீரைக்காரம்மாட்ட முதல்ல நான் பேசினது வியாபாரம் பேசும்போது நாங்கள் 2 பேருமே கரெக்டாக இருக்கணும். அவங்களும் ஏமாற்றக்கூடாது, நானும் ஏமாறக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்தது மனித நேயம். அந்த மனித நேயத்துக்கு எப்போவுமே கணக்கு பார்க்கக்கூடாது. இதை தான் எல்லா மதங்களும் சொல்லி கொடுக்குதுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஸோ அத்தகைய நம்பிக்கையுடன், நெறிமுறைகளுடன்
எல்லா மதங்களும் கொண்டாடக்கூடிய ஒரு திருநாளை எமது புனித சிலுவை கல்லூரியில் பல் சமய நல் உறவு பக்ரீத் பெருவிழாவாக கொண்டாடுவதற்கு எம் புனித சிலுவை கல்லூரி 100 ஆண்டு கண்ட எம் கல்லூரியை தேர்ந்தெடுத்து இங்கு இந்த விழாவை பெருவிழாவாக நடத்துவதற்கு எங்களிடம் அணுகி எங்களோடு இணைந்து இந்த விழாவை நடத்தும் திருச்சி புனித ஜான் பால் உரையாடல் மன்றம், திருச்சி கத்தோலிக்க மறை மாவட்டம் குழுவினருக்கும் மற்றும் அனைத்து மத சமூகத்தினருக்கும் எமது வாழ்த்துக்களும், வாழ்த்த வழியில்லை இருந்தாலும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இறுதியாக, மதம் உங்கள் அடையாளமாக இருக்கலாம், ஆனால் மனிதம், மனித நேயம் உங்களின் மதிப்பாய்வாக இருக்க வேண்டும் என வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புனித ஜான் பால் உரையாடல் மன்றம் மற்றும் புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரி இணைந்து நடத்தும் பல்சமய நல்லொரு பக்ரீத் திருவிழாவிற்கு தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலிருந்து எங்களை அழைத்ததற்கு முதலாக நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல விழாக்கள் பல்சமய நல்லுறவு மூலம் நடைபெற்றது. நம்முடைய தொகுப்பாளர் ஐயா அவர்கள் சொன்னது போல பல வெற்றிகளை கண்டவர் நம்முடைய முனைவர் சார்லஸ் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சியை சொல்ல போனால் 1 மணி நேரம் போதாது, எடுத்துக்கொள்கிறேன். நம்முடைய பிஷப் வீவர் கல்லூரியிலே, ஜமால் முகமது கல்லூரியிலே, தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. அந்த நிகழ்வுகளெல்லாம் கலந்து கொண்டு நாங்களும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். 3 காரியங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அது புனித ஜான் பால் உரையாடல் மன்றம் இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதன் மூலமாக மனித நேயம், மனித மாண்பு, மனித அன்பு எல்லாம் சிறந்து விளங்கி வருகிறது. குறிப்பாக திருச்சி வட்டத்திலே, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே இந்த விழாக்கள் நடைபெறுவதன் காரணமாக திருச்சியிலே எந்தவித போராட்டங்களும் சண்டைகளும் கத்தி குத்தும் எதுவும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் அன்புடன் பழகிறோம். நியூஸெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனை வந்து திருச்சியில் இருக்காது. ஏனென்றால் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டதின் விளைவாக தான் இந்த நிகழ்வு. இந்த நாளிலே இந்த கல்லூரியிலே நாம் பேசுவதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இதையெல்லாம் நம்முடைய கல்லூரி மாணவிகள் அதை கேட்பதன் காரணமாக மென்மேலும் இது வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் பள்ளியில் படிக்கும் போது நமக்கு ஜாதி மதம் தெரியாது, கல்லூரியில் படிக்கும் போது நமக்கு ஜாதி மதம் தெரியாது. ஆனால் பணிக்கு செல்லும் பொழுது, ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது நீ யார், நீ எந்த மதத்தவன், நீ எந்த இடத்தவன் என்று பேச ஆரம்பிப்பார்கள். அப்பொழுதுதான் நமக்கு கருத்து வேறுபாடு வரும். அந்த கருத்து வேறுபாடு வரவே வேண்டாம், வரவே கூடாது என்பதற்காக தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அதற்காக வேண்டி இதை அருமையாக ஏற்பாடு செய்த சார்லஸ் ஐயா அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சியிலே நிறைய கல்லூரிகள் இருக்கின்றன. நம்ம புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதுதான் வாழ்த்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். மிக பழமையான, ஒழுக்கமாக, திறமையாக, கல்வியாக கற்றுத்தரக்கூடிய இந்த கல்லூரியை நான் பாராட்டுகிறேன். குறிப்பாக அந்த புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரி என்று போட்டிருக்கு, அதை எடுத்துருங்க. புனித சிலுவை தன்னிகர் இல்லா கல்வின்னு போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா, இந்தியாவில் அந்த 100 கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்முடைய புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரி மிக முக்கியமான இடத்துல முன்னால் இருக்குது. நான் ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருப்பேன். 100 கல்லூரிகளை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் ஜமால் முகமது, புனித சிலுவை கல்லூரி, பிஷப் வீவர் 3 பேரும் உள்ள 100ல் வந்துடுவாங்க. அதில் மிக சிறப்பாக நம்முடைய புனித சிலுவை தன்னிகரான கல்லூரி இருப்பதை வாழ்த்தி இந்த தருணத்தை கொடுத்திருக்கு தமிழ் சுவிசேஷ திருச்சபை சார்பாக நன்றியை கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி. எனக்கு தலை கண்ணுமாய் பேய நேடையும் ஆண்ட பெருந்தகை தேகநாதன் சிராப்பள்ளி மேவிய நாயலார் என
நம்பினை நாசமே. எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமானுடைய திருவடி மலர்களை போற்றி வணங்கி தர்மியா தினம் ஸ்ரீ குருமகா சமயத்துடைய பொன்னார் திருவடி கமலங்களை திக்கு நோக்கி மனமொழி மிக போற்றி வணங்கி இந்த அருமையான விழாவிலே புனித ஜான்பால் உரையாடல் மன்றம் மற்றும் ஹோலி கிராஸ் கல்லூரி இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய பல்சமய நல்லுறவு பக்ரீத் பெருவிழாவினுடைய அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய அனைவரையும் ஒரு சேர போற்றி, அடுத்தது இந்த விழாவிலே பங்கு பெற்று சிறப்பித்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் எல்லாவற்றிலும் முத்தாய்ப்பாக மணி 1:45 மணி ஆனாலும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த அருமையான விழாவிலே இந்த பக்ரீத் பண்டிகை பற்றியெல்லாம் முன்னேறே பேசிக்கிட்டார்கள். இந்த கடைசியாக பேச வந்தால் என்ன சௌகரியம்னு கேட்டால், நம்ம இது ஒன்று சொல்லிக்கலாம், நான் நினைத்ததெல்லாம் அவர்கள் பேசிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க மேலே பிளேம் பண்ணி நம்ம டயத்தை என்ன பண்ணிக்கலாம், அவர் சொன்ன 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடித்து அவருடைய மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கலாம். அதனால் அந்த பக்ரீத் பண்டிகை பற்றியெல்லாம் மிக தெளிவாக அருமையாக அந்த தியாக திருநாள் என்றெல்லாம் விரிவாக விளக்கினார்கள். அதில் என்னன்னு பார்த்தா, இதை போலவே வரலாறு நம்ம பெரிய புராணத்தில் இருக்கின்றது. உங்களெல்லாம் தெரிந்த செய்தி தான், அதை மட்டும் நினைவுபடுத்த. அந்த வரலாறுலாம் சொன்னோம்னா இந்த மணியெல்லாம் பத்தாது, 10 நிமிஷம்லாம் பத்தாது. அந்த வரலாறுலாம் சொன்னோம்னா 2 மணி நேரம் போகும். சிறுத்தொண்ட நாயனாருடைய வரலாறுல பார்த்தா இதே போலவே அந்த சுவாமி என்ன பண்றாரு, ஒரு சோதனை வைக்கிறார். இதே போலவே இந்த இப்ராஹிம் இருக்கார், இஸ்மாயில் இருக்காங்க. அதே போல அந்த சிறுத்தொண்டர் பரஞ்சோதியார், சீராள தேவர், திருவெண்காட்டு நங்கை, சந்தனத்தாதியார், இவங்களாம் உங்களுக்கு தெரிந்த செய்தி தான். அந்த வரலாறுக்குள்ள முழுமையாக போகல. அந்த சிறுத்தொண்ட நாயனாருடைய வரலாறுல பார்க்கும்போது இதே போலவே ஒரு சோதனை. சுவாமி என்ன பிள்ளைக்கறிலாம் கேட்குறாரா? கேட்கல. அவர் எப்படி இருக்கிறாருங்கிறத மக்களுக்கு காட்டணும். அவர் எப்படி தியாகம் செய்கிறாருங்கிறத வெளிக்கொணரணும். வெளிக்கொணர்றதுக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டால், இதே போல ஒரே மகன் இருக்கணும், என்ன இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்லாம் போகிற அதெல்லாம் வரலாறுலாம் இருக்கு. தாய் என்ன பண்ணணும், அந்த குழந்தையை பிடிக்கணும், தந்தை அறியணும், கறி சமைக்கணும். அதே போல் என்ன பண்ணாங்க, தாய் பிடிக்க அங்கே தந்தை அறிந்து அங்கே உணவு சமைச்சாச்சு. அவங்க தலைக்கறியை அவர் பெரியவர் சாப்பிடுவாரோ இல்லைமோ, வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் பெரிய சுவாமியே இறங்கி வந்திருக்கார், அந்த சோதனை செய்வதற்காக வந்திருக்கார். இந்த தலைக்கறி அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி ஒதுக்கி இவங்க வச்சுட்டாங்க. அந்த திருவெண்காட்டு நங்கை வைத்தாலும் அதையும் சந்தனத்தாதியார் பணிப்பெண் எப்படி இருக்கணும், அவங்க எண்ணம் போல இருக்கணும். அவங்க இல்லறத்தாரில் உள்ள அவங்க இல்லக்கிழத்தியும் இல்ல தலைவனும் என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்தும் விதமாக அவங்க சந்தனத்தாதியார் அதையும் அந்த கேட்டால் என்ன செய்வதுன்னு அதையும் சமைச்சு வச்சுருக்காங்க. இலையை போட்டாச்சு, தகுந்த ஆசனத்தில் அந்த பரஞ்சோதியார் சிறுத்தொண்டர் உட்கார்ந்தாச்சு, இலையெல்லாம் பருமாறியாச்சு. தலைக்கறி எங்கன்னு ஒன்று தலைவரெல்லாம் வந்தாச்சா, தலைக்கறி வரல. சந்தனத்தாதியார் நான் செய்யலையே அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, அந்த பணியாளர் அந்த பணிப்பெண் தயாராக இருக்குன்னு சொல்லி அதையும் கொண்டாந்துச்சு, இலையில எல்லாம் வச்சாச்சு. இப்போ சுவாமி என்ன சொல்கிறாரு, நான் தனியாக சாப்பிட மாட்டேங்கிறார். யார்? சாமி தனியாக சாப்பிட மாட்டேன், நீயும் உட்காரு. என்ன உட்காந்து அங்கே ஒரு இலை போட்டு அதையும் வச்சாச்சு.
இப்போ என்ன ஆகுதுன்னா, உன் பையனை கூப்பிடுங்கிறாரு. பையனை கூப்பிடு, பையன் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேங்கிறாரு. எப்படி இருக்கு பாருங்க. நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், இல்லை விளையாடுறியான்னு நம்ம கேட்டுருக்க மாட்டோமோ. என்ன நீ விளையாண்டுட்டு இருக்க, நீ சொன்னதான் இங்கே வச்சாச்சு, எப்படியா பையன் வருவான்? அவர்கள் அந்த இதில் எந்த விதமான தடை படக்கூடாதுங்கிறதுனால நேராக உள்ளே போனாங்க. சீரானா சீரானான்னு கூப்பிடுறாங்க. அந்த மகன் பள்ளியிலிருந்து ஓடி வருவது போல அங்கே ஓடி வர்றான். அந்த குழந்தை ஓடி வருது. அந்த அன்பை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே உள்ளே வந்து பார்த்தா அங்கே இலையை காணும், இலையில் உள்ள பதார்த்தங்களும் வந்தவரை காணும், எல்லாம் மறைஞ்சு சாமி அருள் புரிகிறார். அந்த சிறு தொண்டருடைய வரலாறு நம்ம வெளியுலகத்தை தெரிவிக்கிறதுக்காக அருமையான முறையில் பெரிய புராணத்தில் இந்த வரலாறுலாம் இருக்குங்கிறத பார்க்குறோம். அதே போல் எண்ணற்ற செய்திகள், அந்த ஈகை திருநாள் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க அவங்க. இந்த ஈகைன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தகையும் குடையும் பிறை குணம். இது பிறவிலேயே அமைவது தான் அது ஈகை என்பதெல்லாம். அதனால் இது சொல்லி கொடுத்தெல்லாம் வராது. அதனால தான் ஔவையார் என்ன பண்ணுறாங்க, சின்ன வயசு குழந்தைகளுக்கு அறம் செய்ய விரும்பு, முதல்ல விருப்பம் வரணும். அந்த விருப்பம் இருந்தால் தான் பின்னாடி செயல்படுகிறதுக்கு வரும். அதனால தான் சின்ன குழந்தைகளுக்கு அப்பிலிருந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி பின்னாடி வந்த நீதி இலக்கியங்கள் எல்லாம் மிக அருமையாக போதிக்கின்றது என்ற செய்திகளை பார்க்கின்றோம். அதே போல இந்த அன்புன்னு பார்க்கும்போது எல்லா சமயம் போதிப்பது என்ன, அன்பு தான். அன்புங்கிறது என்ன, எல்லா உயிரிழப்பும் காட்டுவது தான் அன்பு. அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவில்லார். அறிவில்லாதவர் தான் அன்பும் சிவமும் ஒன்றுங்க, வெவ்வேறானவை என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அந்த அன்பே சிவமாக இருக்கு, அது யாரும் அறியவில்லை. அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே. அந்த அன்பு தான் பொதுவானது, எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. அதனால தான் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியன் பராபரமே என்று திருச்சிராப்பள்ளியிலே தாய்மான் அடிகள் மிக அருமையாக குறிப்பிட்டு அருள்வார்கள். இப்படி பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது. இங்கே தருமபுரம் ஆதீனம் சைவமும் தமிழும் தழைத்து நோங்க சமய சமுதாய பல்வேறு பணிகளை எல்லாம் இயற்றக்கூடிய ஒரு ஆதீனம். அங்கே கல்விக்காக ஒரு பெரிய கல்லூரி, ஒரு 80 ஆண்டுகள் நிறைந்த கல்லூரி தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரி. அதோடு மட்டுமல்ல, தருமபுரம் ஆதீனத்தை சுற்றியுள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இடமும் கொடுத்து அந்த காலத்திலேயே பொருளுதவி செய்து இன்றும் பல்வேறு கிளைகளுடன் தமிழ்நாடு முழுமையுமாக ஏறத்தாழ 40 கல்வி நிறுவனங்களை கொண்ட நிறுவனம் தான் தருமபுரம் ஆதீனம். மாணவர்களுக்கு முதல்ல கல்வி தேவை, கல்வி இருந்தால் எல்லாம் கிடைக்கும். அதனால தான் அந்த 2 ஞானம் சொல்வார்கள், அபரஞானம் பரஞானம் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். அதான் கலைஞானம் மெய்ஞானம். கலைஞானம் இருந்தவர்தான் மெய்ஞானத்தை பெற முடியும். அந்த அடிப்படையில் தான் இவ்வாறு கல்வி நிறுவனங்கள்லாம் மிக திறம்பட செய்கின்றது. அதோடு மட்டுமல்ல, பல்வேறு இப்போ கூட சமீபத்தில் கூட அந்த அன்னதான நிகழ்ச்சியெல்லாம் தருமபுரம் ஆதீனத்தினுடைய நிகழ்ச்சியில் பல்வேறு நிகழ்ச்சியில் செய்தாலும் இந்த கொரோனா போன்ற காலங்களில் பல இடங்களில் பல மருத்துவமனைகளுக்கு இலவசமாக மடத்திலிருந்து உணவுகள் எல்லாம் இங்கு வழங்கப்பட்டது. கல்லூரியினுடைய ஒரு வளாகம் முழுவதுமாக அந்த கொரோனாக்காக ஒரு மருத்துவ வளாகமாகவே செயல்பட்டது. அந்தளவு கஜா புயல், தானே புயல், எந்த விதமான இயற்கை பேரிடர் ஏற்பட்டாலும் இந்த மடத்திலிருந்து
இந்த பெரும்பகுதியான நிதி உதவிகள் மற்றும் அனைத்து விதமான வசதிகளையும் அந்த நிவாரண உதவிகளெல்லாம் ஆங்காங்கே வழங்கப்பட்டு வந்தது என்பதெல்லாம் அனைவருக்கும் தெரிந்த செய்திதான் என்றெல்லாம் சொல்லி, இப்பொழுது இந்த குறைந்த விலைக்கு இந்த 10 ரூபாய் உணவு தரும்படியான ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அதை செயல்படுத்தியும் கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லி, நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடியிலிருந்தே 1941 நம்ம கல்வி நிறுவனங்கள் மிக திறம்பட செயல்பட்டது. வேத சிவாகம பாடசாலை, தேவார பாடசாலை போன்றெல்லாம் முதல்ல சிலபஸ் போட்டு 5 ஆண்டுகள் கல்வி என்றெல்லாம் கொடுத்தது நம்ம தருமபுரி ஆதீனம்தான். அதே போல் பதிப்பு பணிகளில் எண்ணற்ற புத்தகங்களை பதிப்பித்ததும் நமது தருமபுரி ஆதீனம்தான் என்று சொல்லி, இவை அனைத்தும் அனைவருக்குமானது. மிகப்பெரிய நூலகம் தருமபுரி ஆதீனத்தில் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லி, இது வேற்றுமை ஒற்றுமையை காட்டுவதாக, இந்த அன்பை காட்டுவதாக அமைந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி, இந்த விழாவிலே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். வந்திருந்து சிறப்பித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், அங்கு கவனித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வியாண்டில் முதல் நாளாகிய இன்று அனைத்து தெய்வங்களும் இங்கு கூடி வந்து இந்த கல்லூரியையும் பேராசிரியர் பெருமக்களையும் ஆசிரியர் இல்லாத பணியாளர்களையும் மாணவ மாணவிகள் அத்துணை பேரையும் வாழ்த்துவதிலும் ஆசீர்வதிப்பதிலும் அவர்களுடைய பெருமைகளை பற்றி சொல்வதிலும் நானும் இந்த கல்லூரி நிர்வாகமும் பெருமைப்படுகின்றது. அதற்கு முத்தாய்ப்பாக இருந்த புனித ஜான் பால் உரையாடல் மன்றம் திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டம், புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரி திருச்சிராப்பள்ளி இணைந்து கொண்டாடும் பல்சமய நல்லுறவு பக்ரீத் பெருவிழா அன்பு மலரட்டும், அமைதி இந்த வளாகத்தில் பெருகட்டும் என்று வாழ்த்திய அத்துணை உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக தலைமையேற்று இந்த நிகழ்வை வழிநடத்திய ஸ்ரீமத் மௌன திருஞான சம்பந்த தம்பிரான் சுவாமிகள், தருமபுரம் ஆதீனம், மௌன மடம், மலைக்கோட்டை திருச்சிராப்பள்ளி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்புரை வழங்கிய திருமிகு SN சிக்கந்தர், மாநில செயலர் ஜமாஅத் இஸ்லாமிக் தமிழ்நாடு அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்வுரை வழங்கி தன்னாட்சி கல்லூரியை தன்னிகராட்சி கல்லூரியாக மாற்றிய வார்த்தையாலும் அது கடவுள் அவங்க வழியாக சொல்ல வைக்கிறாருன்னு நினைக்கிறேன், திரு ஞானப்பிரகாசம் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்சமய நல்லுறவை போற்றும் நல் உள்ளங்களாக நாங்கள் அனைவரும் வாழ்வதற்கு இந்த விழா ஒரு முத்தாய்ப்பாக அமைந்துள்ளது. இதற்கு வரவேற்புரை கொடுத்து இந்த விழாவின் இயக்கமாக இருப்பவர் அருள்பணி முனைவர் சார்லஸ், இயக்குனர் புனித ஜான் பால் உரையாடல் மன்றம் திருச்சி அவர்களுக்கு எங்கள் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோடு இணைந்து பணியாற்றிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்த்துரை வழங்கிய அரவணடிகள் மௌரியர் புத்தர் தலைமை பீக்கு பிரகபோதி புத்த விகார் ராமநாதபுரத்திலிருந்து இங்கு வந்து சிறப்புரையாற்றி வாழ்த்திய அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பங்கு தந்தை, பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி PS அருள் சேசு சபை அவர்களுக்கு, புனித லூர்தனை ஆலயம் திருச்சி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. எங்களுடைய பேராசிரியை முனைவர் மா ராஜலட்சுமி பக்ரீத் பண்டிகை பற்றியும் சமய நல்லிணக்கத்தை பற்றியும் மனித நேயத்தை பற்றியும் அறத்தை பற்றியும் சொன்ன அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். பங்கேற்று சிறப்பித்த முனைவர் உமேரா பேகம் எங்களுடைய ஆசிரியர் பேராசிரியர் அவர்களுக்கும், முனைவர் அக்சர் சிங் சீக்கிய நல சங்க தலைவர் தொழிலதிபர் திருச்சி அவர்களுக்கும், அருட்பணி மணிமாறன் அருமையான ப்ரேயர் பண்ணி எல்லாருக்கும் எல்லா வகையிலும் ப்ரேயர் பண்ண அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். சகோதரி தேவகி அவர்கள் பிரம்மகுமாரிகள் இயக்கம் உறையூரிலிருந்து இங்கு வந்து இவ்வளவு நேரமாக அவங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த வளாகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறதுக்கு அந்த மேடையிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் கொடுக்குறாங்க, அவங்களும் கொடுக்குறாங்க. அதுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றிகள். உடன் பயணிக்கும் அமைப்புகள்
கத்தோலிக்க திரு அவை, தென்னிந்திய திரு அவை, தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திரு அவை, ஜமாத் இஸ்லாமிக் ஹிந்த், சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு, இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு, முஸ்லீம் இலக்கிய மன்றம், பிரம்மகுமாரிகள் இயக்கம், வாகீச பக்த ஜனசபை, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், தமிழ் இலக்கிய ஆய்வு பண்ணை, திருச்சிராப்பள்ளி தமிழிசை சங்கம், திருச்சி திருக்குறள் பேரவை, பழந்தமிழ் காவேரி அறக்கட்டளை, அத்தனை அமைப்புகளுக்கும் அங்கு அமர்ந்திருக்கும் அவ்வளோ பெரிய பெருந்தகையாளர்கள் அத்தனை பேருக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், இவ்வளவு நேரமாக 2 மணி ஆனாலும் இவ்வளோ அமைதியாக கைத்தட்ட கூட, பசியில் கைத்தட்ட கூட முடியல, அப்படிதானம்மா? ஓகே, உங்கள் அத்தனை பேருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்களை அவ்வளோ பேருக்கும் எல்லா தெய்வங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா அமையும். அதுக்காக ஒரு முத்தாய்ப்பு தான் இந்த பலசமய உரையாடல். உங்களை வந்திருந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய மீண்டும் ஒரு முறையாக இதுக்கு அத்தனையும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து நாங்கள் நல்லா நடத்துகிறோம் அப்படின்னு உடனிருந்து எங்களோட உடன் பயணிக்கும் எங்களுடைய மதர் சுப்பீரியர் டாக்டர் ரெஜினா மேரி அவர்களுக்கும், செக்ரட்டரி, எல்லா வைஸ் பிரின்சிபல்ஸ், ப்ரொஃபஸர், ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் எங்களுடைய இந்த ஏற்பாடுகள் அத்தனையும் செய்து ஷாமியானா எல்லாத்தையும் விடாமல் பார்த்துட்டு இருக்கிற நான் டீச்சிங் ஸ்டாஃப், உணவு பரிமாறவிருக்கும் அத்தனை பேருக்கும், மாணவ கண்மணிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. विनायक जय हे भारत भाग्य विधाता।